ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அனிமி த டெட்ரா ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 10 த மூன். ஒரு பேஸ்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் நடக்க போற ஈவெண்ட்டுக்காக எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக பசங்க எல்லாருமே அங்கேயே தங்குற மாதிரி கோச் ஆர்டர் போட்டிருக்காரு. ஏன்னு சொன்னா டே அண்ட் நைட் ஃபுல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்பதான் அவங்களால அந்த காம்படிஷன் ஜெயிக்க முடியுன்றதுக்காக. ஸோ அவன் என்ன பண்றான், அவனும் அவன் ஃப்ரெண்டு வந்து நைட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அன்னைக்கு ஃபுல் மூன். டே கோச் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரா, இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாருன்னா நம்மளால எல்லாத்தையுமே முடிக்க முடியாது, எனக்கு செம்ம டயர்ட் ஆகுது, என்னால இதுக்கு மேல முடியல, நான் வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன் அப்படின்னோடனே, டேய் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை விட அதிகமா ட்ரைனிங் இருக்கும் நாளைக்குன்னு இருக்காரு, நீ பாட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்காத, புரியுதா, நம்ம வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அட நீ வேறடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒருத்தன் டோரை திறக்கிறான். டோரை திறந்து பார்த்தா இவங்க பயந்துட்டான், ஐயோ கோச் வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா இவனோட இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் என்ன சொல்றான், டேய் என்னடா பயந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நீ வேற ஏன்டா பயமுறுத்துற, கோச் வந்துட்டாருன்னா நம்மள போட்டு சாத்திட்டு வர்றா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படு 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவன்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி, டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி வந்தோம் இங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக, ஸோ அப்போ நம்ம இங்கே தான் தங்கணும், அப்போ நீ கூட டாய்லெட்ல வலிக்கு விழுந்துட்டியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்ற, டாய்லெட்ல நான் வலிக்கு விழுந்தேனா, இல்லையே அந்த மாதிரிலாம் இல்லையா, ஏய் நல்லா யோசிச்சுப்பார், நீ வலிக்கு விழுந்த அப்படின்னு, ஏ இல்லடா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா, போடா சும்மா, ஏய் அன்னைக்கு ஃபுல்லா உன்னை ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க, நீ அப்படியே கக்கு ஸ்கூல்ல வலிக்கு விழுந்துட்ட, தம்மா தூண்டு இருந்துட்டு உள்ள போய் விழுந்தல நீ அப்படின்னு சொன்னோன்னு, டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இம்பாடி ஏஞ்சி போடுவான். ஏஞ்சி போயிட்டு வாஷ்ரூம் போறான். அதே வாஷ்ரூம் போறப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது, பயங்கரமா பேட் ஸ்மெல் அடிக்குது. சரி பாடு வாஷ்ரூம் போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜன்னல் வழியா நிலவை பாக்குறான், ஃபுல் மூன். பார்த்தோன்னே இதே மாதிரி தான் அப்பயும் ஆச்சு இல்ல அப்படின்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் தவறி பாத்ரூம்குள்ள விழுந்துட்டான், அதாவது டாய்லெட்டுக்குள்ள விழுந்துட்டான். டாய்லெட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு, அதுக்குள்ள போய் விழுந்துட்டான் அவன். ஸோ அவன் யோசிக்கிறான், அன்னைக்கு நடந்ததை நான் மறக்கவே முடியாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு, ஆனா நான் உள்ள விழுந்துட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்பத்துல இருந்து ரொம்ப காஷியஸா இருந்தேன் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப சின்ன பையனா இருக்கான், அப்ப இதுக்குள்ள வலிக்கு விழுந்துட்டான் டாய்லெட்டுக்குள்ள. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, ஊன்ட்டு. அப்படியே என்னடா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. அது அப்படியே வந்து இவனை தொட வரப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பசங்க இப்ப இருக்காங்கல்ல ரியல் லைஃப்ல, சோ அவங்க மறுபடியும் அந்த டைம்லயும் வந்திருக்காங்க. வந்து அவனை பாக்குறாங்க, பாத்துட்டு என்னடா டாய்லெட்டுக்குள்ள விழுந்துட்டியா நீ அவ்வளவுதானா சொல்லி அவனை கலாய்க்கிறப்போ இவன் என்ன பண்றான், அழுவ ஆரம்பிச்சான், குழந்தை மாதிரி அழுவ ஆரம்பிச்சு அவனை எப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க வெளியில. இப்போ அதே மாதிரிதான் அந்த இன்சிடென்ட் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா, சரி நமக்கு எதுவும் இல்லை பாத்துக்கலாம், இந்த மாதிரி எதுவும் ஆகாது, பிரச்சனை எதுவும் இல்லை, இந்த வாட்டி விழுவ மாட்டேன்னா இப்பதான் நம்ம நல்லா பல்கியா இருக்கோமே, நம்ம எப்படி உள்ள விழுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியத்தை வளர வச்சுட்டு அவன் பாட்டு நிக்கிறான். அப்போ சடனா ஒரு உருவம் வந்து அந்த டாய்லெட்டோட ஹோல்ல இருந்து பாக்குது. அவனை பார்த்துட்டு என்னடா இது, ஒரு பெரிய ஒரு மிருகம் மாதிரி வந்து நிக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே ஏதோ பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு மூஞ்ச கழுவுறான். கழுவிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா டாய்லெட் அப்படியே திறக்குது. என்னடா திறக்குது அப்படின்னு அதே சவுண்டு, இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த சவுண்டு கேட்டுச்சுல, அதே சேம் சவுண்டு திருப்பி கேக்குது. உண்டு அப்படியே ஒரு கை ஒண்ணு வருது டாய்லெட்டுக்கு மேல, ரெண்டு சைட்லயும் கை வந்து அப்படியே ஒரு உருவம் ஏந்திரிக்குது. இவன் கண்ணாடில இருந்து பாக்குறான், அப்படியே அதை அவனை பார்த்து அப்படியே ஏறி வந்து அவன் உடம்புல ஏறுது. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதை நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from your Hariharan from Animees ஒரு பொண்ணு சேனல்.